அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரீட் பற்றி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரீட் பற்றி தெரியலனா தென் பிகினராக இருந்து ரீட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். நிறைய பேருக்கு என்னென்னா இந்த ரியல் எஸ்டேட்டு, ப்ராப்பர்ட்டி, லேண்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி சப்போஸ் அவங்கள யாராச்சும் ஏமாற்றிட்டா என்னாகும், இல்லைனா அந்த லேண்டில் வந்து ஏதாச்சும் டிஸ்பியூட்டட் லேண்டாக இருந்தால் என்னாகும், அதாவது என்னென்னா அதில் ஏதாச்சும் வில்லங்க இருந்தால் என்னாகும், இது மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். இல்லைனா அந்த லேண்டோடைய அந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இல்லையா, அது வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுலேயுமே ஒரு பயம் இருக்கும். தென் சப்போஸ் ஒரு லேண்ட் வந்து வாங்கினதுக்கப்புறம் சப்போஸ் ஃபார் த ஃபியூச்சரில் விற்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்னாகும், அது மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். தென் அந்த லேண்டில் அந்த தண்ணி பிரச்சனை வந்தால் என்னாகும், இல்லைனா எலக்ட்ரிசிட்டி வசதி இருக்கா இல்லையா, இது மாதிரி பல கேள்வி பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய மைண்டில் வந்து ஓடும். ஸோ அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ரியல் எஸ்டேட்டு, ப்ராப்பர்ட்டி, லேண்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ அது மாதிரி சப்போஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். ஸோ இப்போது இந்த ரீட்னு என்னது, தென் இந்த ரீட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ரீட்டுக்கு எப்படி வந்து வருமானம் கிடைக்குது, தென் இந்த ரீட்டோடைய என்னென்ன அட்வான்டேஜஸ், தென் என்னென்ன லிமிடேஷன் ரிஸ்க்கெல்லாம் இருக்குது, இந்த ரீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இது மாதிரி பல கேள்வி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தென் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, இதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எந்த விதமான நீங்கள் இந்த ரீட்டை வாங்குங்க அந்த ரீட்டை வாங்குங்க அதெல்லாம் சொல்ல போறதே கிடையாது. சப்போஸ் நீங்க ஒரு ரீட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் மற்றும் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நீங்கள் ரீசர்ச் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ரீட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு. இந்த வீடியோவை ஜஸ்ட் நான் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா இந்த வீடியோவில் ஜஸ்ட் இந்த ரீட்னு என்னது அதை பற்றி மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இந்த ரீட்னு என்னன்னு பார்க்கலாம். இதை வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா பேர்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால இது வந்து ஒரு ட்ரஸ்ட், இது வந்து ஒரு கம்பெனி மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஓன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சொந்தமான நிறைய அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதை இவங்க மேனேஜ் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே பார்ப்பாங்க. எதுக்குன்னா அது மூலியமாக இவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இவங்க கிட்ட இருக்கிற அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்ட்டுக்கு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் லீஸ்க்குமே தருவாங்க. ஸோ அது மூலியமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ரீட்டோடைய ஷேர் ஹோல்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க ஆஸ் ஒரு டிவிடெண்ட் மாதிரி. இப்போ இந்த ரீட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுல என்னன்னா நீங்க அந்த ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வாங்காம. அதாவது என்னன்னா இதுல நீங்க எந்த விதமான அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட என்னன்னா பெரிய விலை கொடுத்து, அதாவது என்னன்னா 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம், 80 லட்சம் அது மாதிரி பெரிய அமௌண்ட் போட்டு அதிகமான மதிப்பு இருக்கிற அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியோ இல்லைன்னா லேண்ட் வந்து வாங்குறதுக்கு அவ்வளோ வந்து பணம் இருக்காது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ரீட்டில் வந்து கம்மியான அமௌண்ட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது என்னென்னா சப்போஸ் ஒரு ரீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்சன் நினச்சா 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா இருந்தால் கூட இந்த ரீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய அமௌண்ட் வந்து தேவையே இல்லை. ஸோ இப்போ இந்த ரீட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டல் வருமானம் வரும். ஸோ அது வந்து ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டாக கொடுத்துருவாங்க. இப்போது இதை இன்னும் ரொம்பவே சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போது ஒரு மால் மற்றும் கமர்ஷியல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உடைய ரீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரீட் உங்களுடைய பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அந்த மால்ஸு, அதுக்கப்புறமாக கமர்ஷியல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா அதோடைய ப்ராப்பர்ட்டி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக அந்த மால்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஷாப்லாம் இருக்கும், அதுக்கப்புறமாக தியேட்டர்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இவங்க ரெண்ட்டுக்கு வந்து தருவாங்க நிறைய பேருக்கு. ஸோ அது மூலியமாக அவங்களுக்கு அந்த ரெண்டல் இன்கம் கிடைக்கும். அதாவது என்னென்னா அந்த ஷாப் மூலியமாக ரெண்ட் வரும், அதுக்கப்புறமாக அந்த தியேட்டர் மூலியமாக அவங்களுக்கு ரெண்ட் வரும். ஸோ அந்த ரெண்டல் ஈல்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருமானம். ஸோ அந்த வருமானம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம், ஸோ அது வந்து ஷேர் ஹோல்டருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிவிடெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மால் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த கமர்ஷியல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதோடைய வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆகும் போது இந்த ரீட்டோடைய வேல்யூமே பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆகும். தென் இந்த ரீட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்கள் ஒரு நல்ல ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ரீட்டோடைய மதிப்பு இருக்கு இல்லையா வேல்யூ, அதோடைய விலை வந்து லாங் டேர்மில் மேலே போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீட் வந்து ஒரு ஷேர் மாதிரி தான். நிறைய ரீட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகும். இப்போ எப்படி வந்து ஒரு கம்பெனியோடைய ஷேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுமோ, எப்படி வந்து ஒரு ETF வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுமோ, அதே மாதிரி தான் நிறையா ரீட் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகும். இப்போது சப்போஸ் ஒரு ரீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ரீட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோடைய மதிப்பு வந்து மேலே போகும்போது அந்த ரீட்டோடைய ப்ரைஸுமே வந்து மேலே போகும். அந்த ரீட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோடைய மதிப்பு வந்து கீழே வரும்போது இந்த ரீட்டோடைய ப்ரைஸுமே வந்து கீழே வரும். எப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல போனோம்னா எப்படி வந்து அந்த கோல்டு ETF இருக்கோ, இப்போது கோல்டோடைய
ப்ரைஸ் வந்து மேலே போகும்போது இந்த கோல்டு ETF உடைய ப்ரைஸுமே மேலே போகும். இப்போ இந்த கோல்டோடைய ப்ரைஸ் வந்து கீழே வரும்போது இந்த கோல்டு ETF உடைய ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா கீழே வரும். அதே மாதிரி தான் இந்த ரீட்டுமே. அடுத்ததாக இந்த ரீட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ரீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீட்டில் என்னென்னா அவங்க வந்து அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸோடைய ஒரு சின்ன ஓனராக நீங்கள் ஆயிடுவீங்க. அதாவது என்னென்னா அதோடைய ஒரு ஃப்ராக்ஷனல் ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ரீட் வந்து ஒரு ஷேர் மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய சில ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமாக அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை வந்து மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது அது எல்லாமே அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இல்லைனா ஓனர்ஸ், இல்லைனா அந்த ட்ரஸ்ட்டு அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. அவங்க அதுக்கப்புறமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரெண்ட்டுக்கு விடுவாங்க, லீஸுக்கு விடுவாங்க. அது மூலியமாக அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வருமானம் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ரீட்டில் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்வெஸ்டர், அந்த ஷேர் ஹோல்டர் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க டிவிடெண்ட் மாதிரி. ஸோ இதை இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா சப்போஸ் உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுறீங்க, அது மூலியமாக உங்களுக்கு ரெண்டல் வருமானம் வருது. அதே மாதிரி தான் இதில் என்னன்னா இவங்க வந்து அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுறாங்க, அது மூலியமாக இவங்களுக்கு ரெண்டல் வருமானம் வருது. தென் இதுலேயே அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதை யார் வந்து ஓன் பண்ணுவாங்கன்னா, தென் யார் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுவாங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரொமோட்டர்ஸ், இல்லைனா ஓனர்ஸ்னு கூட சொல்லலாம், இல்லைனா ட்ரஸ்ட்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் இன்னும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து பில்டு பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் லேண்ட்லாம் வாங்குறது அது எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ யார் பேரில் வாங்குவாங்கன்னா அந்த ரீட் இருக்கு இல்லையா அது பேரில் தான் வாங்குவாங்க. அடுத்ததாக இந்த ரீட்டுக்கு எப்படி வந்து வருமானம் கிடைக்கும், இந்த ரீட்டுக்கு எப்படி வந்து லாபம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ரீட் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்ட்டுக்கு விடுவாங்க, லீஸுக்கு விடுவாங்க, அது மூலியமாக அந்த வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் கூட ஆகும். அதாவது என்னன்னா அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு இல்லையா அந்த லேண்டு, பில்டிங்கு அதோடைய மதிப்பு வந்து அப்ரிஷியேட் ஆகும். ஸோ அதனால அந்த ரீட்டோடைய ஷேரோடைய விலை இருக்கு இல்லையா அதுவுமே பார்த்தீங்கன்னா மேலே போகும். தென் இதுலேயே நிறைய பேர் வந்து லேண்ட் வாங்கும் போது இப்போ வந்து ஒரு 20 லட்சம் இல்லைன்னா 30 லட்சம் இல்லைன்னா 50 லட்சம் கொடுத்து லேண்ட் வந்து வாங்கினதுக்கப்புறம் அந்த லேண்டை வந்து அடுத்த வாரத்திலேயே இல்லைன்னா அடுத்த மாதத்துலேயே இல்லைன்னா அடுத்த வருஷத்துல வந்து விற்க பார்க்க மாட்டாங்க. அதை வந்து லாங் டேர்முக்கு தான் ஹோல்டு வந்து பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் சப்போஸ் நீங்கள் இந்த ரீட்லையுமே லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது அப்போ இந்த ரீட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ரீட்டில் உங்களுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கிடச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்மில் நீங்கள் அதை வந்து விற்கும் போது, அதாவது என்னென்னா ஒரு 10 வருஷம் இல்லைன்னா 15 வருஷம் கழிச்சு இந்த ரீட்டை நீங்கள் விற்கும் போது அப்போ என்னென்னா அந்த ரீட்டோடைய ஷேரோடைய விலை இருக்கு இல்லையா அது வந்து மேலே போயிருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் விற்கும் போது அதில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வந்து கிடைக்கும். அடுத்ததாக என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரீட்ஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆனால் இன்னுமே நிறைய எக்ஸாம்பிள்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஆஃபீஸ் பார்க்ஸ் மற்றும் பிஸ்னஸ் பார்க்ஸோடைய ரீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் என்னென்னா அந்த ஆஃபீஸ்லாம் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்ட்டுக்கு தருவாங்க. தென் அந்த பிஸ்னஸ் ஸ்பேஸ்லாம் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்ட்டுக்கு தருவாங்க. தென் இந்த ரீட்டெயில் ரீட்லாம் இருக்குது, அதாவது என்னென்னா அந்த ஷாப்பிங் மால்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மால்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் நிறைய கடைகள்லாம் இருக்கும், தியேட்டர்லாம் இருக்கும், அது வந்து ரெண்ட்டுக்கு தருவாங்க. தென் நிறைய அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது, அதில் நிறைய அந்த ஷாப்ஸ்லாம் ரெண்ட்டுக்கு தருவாங்க. ஸோ அது போன்ற ரீட்லாம் இருக்குது. ஸோ அதனால் இன்னுமே நிறையா ரீட்ஸ்லாம் இருக்குது. நான் உங்ககிட்ட சில எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இந்த ரீட்டோடைய என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இதில் என்னென்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதாவது என்னென்னா என்னுடைய பணத்தை எடுத்துகிட்டு யாராச்சும் ஓடிட்டு என்ன ஆகும் அது மாதிரி சில பேர் பயப்படுவாங்க. ஸோ அது மாதிரி பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த ரீட் இருக்கு இல்லையா இதை வந்து செபி தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா அவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுமே வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீட் இருக்காங்க இல்லையா அந்த ட்ரஸ்ட் இல்லைன்னா அந்த கம்பெனி அவங்க வந்து அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. தென் நிறைய ரீட்டை நீங்கள் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் NSE BSE அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்படி நீங்கள் இந்த ஷேரு ETF வாங்குறது விற்கிறதுலாம் பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி தான் இதுலையுமே ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதில் என்னென்னா ஸ்டடியாக வந்து டிவிடெண்ட் மாதிரி வருமானம் வந்துட்டே இருக்கும். தென் இந்த ரீட்டில் வந்து அந்த பிஸ்னஸ் ட்ரஸ்ட் இல்லைனா அந்த கார்பரேட் கம்பெனி இருக்கு இல்லையா அவங்க தான் இந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை ஆப்ரேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது அது எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் இந்த ரீட்லையுமே அந்த போர்ட் ஆஃப்
டைரக்டர், ட்ரஸ்டீஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதனால இந்த ரீட்டை யாருமே வந்து மேனேஜ் பண்ணலை, அது மாதிரி நம்ம சொல்ல முடியாது. மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்கு இல்லையா, அதோடைய 90% நான் வந்து டாக்ஸபிள் இன்கம் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் மாதிரி கொடுத்தே ஆகணும். ஸோ இது வந்து ரூல்ஸ். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் அது எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீட்ல என்னன்னா ஃபுல்லி ஆப்ரேட் ஆகிற மாதிரியான அந்த ரெண்ட் ஜென்ரேட்டிங் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைனா வருமானமே வராத அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தென் இந்த ரீட்டோடைய நல்ல விஷயம் என்னன்னா இது வந்து செபி ரெகுலேட்டடு. ஸோ அதனால் ஒரு ரீட்டோடைய விலை என்னது அது நீங்கள் ப்ராப்பராக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே சப்போஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஃபிசிக்கலாக லேண்டு வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய விலை வந்து ஒரு புரோக்கர் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியேஷன்லாம் இருக்கும். ஆனால் இந்த ரீட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா விலை இருக்கு இல்லையா, ப்ரைஸ், அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஒரு லேண்டை வந்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் சப்போஸ் உங்களுக்கு அந்த லேண்டை வந்து விற்கணும்னா அப்பவுமே பார்த்தீங்கன்னா புரோக்கர் வந்து ஒரு விலை சொல்லுவாங்க. இந்த லேண்ட் வந்து இவ்வளோ போகும், இல்லைனா இந்த லேண்ட் வந்து இவ்வளோ போகும், அது மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரீட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் அந்த ரீட்டை வந்து விற்கணும்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ரீட்டை நீங்கள் விற்கலாம். தென் சப்போஸ் உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு லேண்ட் வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து பல லட்சம் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் அது போக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறமாக அட்வான்ஸ் இருக்குது, தென் பட்டா, அதுக்கப்புறமாக புரோக்கருக்கு நம்ம காசு கொடுக்கணும், அந்த புரோக்கரேஜ் இருக்குது, தென் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குது, ஸ்டாம்ப் டியூட்டி, ஜிஎஸ்டி, இது மாதிரி பல விஷயம் இருக்குது. ஆனால் இந்த ரீட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கம்மியான அமௌண்ட்டில் கூட ரீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விற்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பையர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. பையர்ஸ் கிடைக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் பையர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டம். நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்கிறதுக்கு பல வருஷம் ஆயிருது. ஆனால் இந்த ரீட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு எப்போ அந்த ரீட்டை வந்து விற்கணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் வித்துடலாம். தென் இந்த ரீட்டோடைய இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா யாராச்சும் நம்மளை ஏமாற்றிட்டா என்ன ஆகும், அது மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த ரீட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷேர் மாதிரி தான். ஸோ அதனால் இந்த ரீட் இருக்கு இல்லையா, இந்த ரீட் ஷேர் இது வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே வந்து பயப்பட தேவையில்லை. அடுத்ததாக இதோடைய வெறும் அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இருக்கா, டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இதோடைய லிமிட்டேஷன், ரிஸ்க்லாம் இருக்குது. இப்போது இந்த ரீட் வந்து அந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் சப்போஸ் அந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இருக்கு இல்லையா அது வந்து கீழே வந்துருச்சுன்னா இந்த ரீட்டோடைய அந்த வேல்யூ இருக்கு இல்லையா அதுவுமே வந்து கீழே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீட்டில் என்னென்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெண்டில் இருக்கும். ஸோ அதனால் அந்த ரெண்டில் இருக்கிறவங்க சப்போஸ் போயிட்டாங்கன்னா அப்போ என்னென்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டுமே வந்து கம்மியாக கிடைக்கும், அது வந்து பாதிக்கும். அது மாதிரி பாதிக்கும் போது அந்த ரீட்டோடைய அந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா அது வந்து பாதிக்கும். ஸோ அது மாதிரி பாதிக்கும் போது அந்த ரீட்டில் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்வெஸ்டர் இல்லைனா ஷேர் ஹோல்டர் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டிவிடெண்டுமே வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து பாதிக்கும். தென் இந்த ரீட்டில் என்னென்னா அந்த மார்க்கெட் லிங்க்டோடைய ரிஸ்க் இருக்குது. அதாவது என்னென்னா இந்த ரீட் இருக்கு இல்லையா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோடைய லிங்க்டு ஃப்ளக்சுவேஷன் இதுலேயுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி வந்து ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுமோ அதில் எப்படி அந்த ஃப்ளக்சுவேஷன் வொலாட்டிலிட்டிலாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ரீட்லேயுமே என்னென்னா அந்த வொலாட்டிலிட்டி ஃப்ளக்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ்னால பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னென்னா மார்க்கெட் வந்து கீழே வரும். அதே மாதிரி தான் இந்த ரீட்டுமே வந்து பாதிக்கும். அடுத்ததாக இந்த ரீட்டில் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னா இப்போ நீங்கள் நார்மலாக எப்படி இந்த ஸ்டாக்கு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி தான் இந்த ரீட்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஸ்டாக் புரோக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க மூலியமாக நீங்கள் ரீட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஸ்டாக்கு இடிஎஃப் ரீட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் புரோக்கராக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏஞ்சல் ஒன் மூலியமாக நீங்கள் இலவசமாகவே டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஏஞ்சல் ஒன் வெப்சைட்டோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் எப்படி ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அது உங்களுக்கு தெரியுதுன்னா அதில் நான் வந்து ஒரு செப்பரேட்டான வீடியோ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த ரீட்டில் என்னென்னா இவங்களுக்கு அந்த ரெண்டல் டீல் வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து இவங்க டிவிடெண்டாக தரும்போது இப்போ நான் பார்த்த வரைக்குமே என்னென்னா நிறைய ரீட்டில் என்னென்னா 5-6% அந்த டிவிடெண்ட் டீல் வந்து கிடைக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த வேரியேஷனில் கண்டிப்பாக வந்து இருக்கும்.
இருக்கும். இது நான் வந்து ஒரு வருஷத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இந்த ரீட்டை வந்து இந்த FD வச்சு கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு நல்லதா தெரியுது. தென் இதுலயே எப்படி நீங்க அந்த ரெண்டல் டீல் இருக்கு இல்லையா, அதை எப்படி நீங்க கால்குலேட் பண்ணலாம்னா அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்க 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீடு நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் அந்த வீட்டை சப்போஸ் நீங்க ரெண்ட்டுக்கு விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபாய் ரெண்ட்டுக்கு விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரெண்ட் வந்து கிடைக்கும்னா 1,20,000. அதாவது என்னன்னா 10,000 இன்டூ 12 போட்டிங்கன்னா அப்போ என்னன்னா 1,20,000 அவ்வளோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்ட் வந்து கிடைக்குது. இப்போ அந்த ரெண்டல் டீல்டோடைய ஃபார்முலா என்னன்னா, ரெண்டல் டீல்ட் ஈக்குவல் டு இயர்லி ரெண்ட் டிவைடட் பை ஹவுஸோடைய ப்ரைஸு. ஸோ அதனால் 1,20,000 டிவைடட் பை 50 லட்சம் போட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ வருதுன்னா 0.024 வருது. ஸோ அதனால் இதை எப்படி நீங்கள் பர்சன்டேஜில் மாற்றலாம்னா இன்டூ 100% போட்டுக்கோங்க. அப்போ என்னென்னா 2.4%. இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டல் டீல்டு. ஸோ அதனால் இந்த ரெண்டல் டீல்டை நீங்கள் அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது, அதாவது என்னென்னா நிறைய ரீட்டோடைய அந்த டிவிடெண்ட் டீல்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நிறைய ரீட்டில் எவ்வளோ டிவிடெண்ட் டீல்டு வந்து கிடைக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி 5% 6% வந்து கிடைக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் இது ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் ஒரு வீடு வந்து கட்டி வாடகை விடுறதை விட நீங்கள் ஒரு நல்ல ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா அது மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல அந்த ரெண்டல் டீல் இல்லைன்னா டிவிடெண்ட் டீல் வந்து கிடைக்கும். அடுத்ததாக இந்த ரீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த ரீட்டில் யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த அதிகமான மதிப்பு இருக்கிற அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு பங்குல சப்போஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா, அதோடைய ஷேர் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அப்போ நீங்கள் ரீட் மூலியமாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களால் பெரிய அமௌண்ட் போட்டு, அதாவது என்னென்னா 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் அவ்வளோ அமௌண்ட் போட்டு சப்போஸ் உங்களால் அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்க முடியாதுன்னா அப்பயும் சப்போஸ் உங்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க இந்த ரீட் மூலியமாக கம்மியான அமௌண்ட்ல இந்த ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல வந்து டிஜிட்டலாகவே எப்படி நீங்க ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த ரீட் மூலியமாக அதில் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யார் வந்து ரீட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசெட்ல லாங் டேர்ம்க்கு ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு சப்போஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க ஒரு நல்ல ரீட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய பர்ஃபார்மன்ஸு, தென் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டு, டிவிடெண்ட் டீல்டு அது எல்லாமே நீங்கள் நல்லா ரீசர்ச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்த வரைக்கும் ரீட் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு வந்து தெரியுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சப்போஸ் ஒரு லேண்ட் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா 10 லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் முழு அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தா தான் அதை நீங்கள் வாங்க முடியும். ஆனால் ரீட்டில் எப்படின்னா நீங்கள் வெறும் 500 ரூபாயிலிருந்து கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா 1000 ரூபா இருந்தால் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா சப்போஸ் உங்ககிட்ட 2000 ரூபா இருக்குன்னா அவ்வளோ இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. தென் இந்த வீடியோவை இங்கே வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அதை பற்றி சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Thank you for watching this video.